نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பொற்காலம் என்று வர்ணிக்கப்பட்ட ஹைருல் குரூன் என்று சொல்லப்படுகிற சிறப்பான காலத்திலே வாழ்ந்த மகத்தான ஆளுமைகளை பற்றி பேசுகிற இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற தொடரினுடைய 77வது நாளான இன்று நாம் மாண்புயர் மாற்றுத்திறனாளி அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அம்ர் இப்னுல் ஜமூஹ் என்பது இவர்களின் பெயர். இவர்கள் கால் விந்தி நடக்கக்கூடிய கால் ஊனம் என்கிற காரணத்தால் மாண்புயர்ந்த மாற்றுத்திறனாளி என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அன்சாரிகளில், மதீனாவினுடைய அன்சாரிகளில் ஹஸ்ரஜ் என்கிற கோத்திரத்தை சார்ந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பனு சலமா கோத்திரத்தாருக்கு சையிதாய் தலைவராயிருந்தார்கள். மதீனாவிலே ஆளுமை பெற்ற தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தார்கள். மதீனாவின் கொடைவள்ளல்களில் ஒருவராகவும் கருதப்பட்டார்கள். இதுவெல்லாம் இவர்களின் தனிச்சிறப்புகள். சொல்லப்போனால் மதீனாவிலே இணைந்த முஸ்லிம்களில் ஆக கடைசியாக இஸ்லாத்திலே சேர்ந்தவர் என்று இவர்களை சொல்லலாம். அதாவது அன்சாரிகளில், இஸ்லாமானவர்களில் இவர் கடைசி. மிக தாமதமாக வந்தாலும் மார்க்கத்தின் மீதான பற்று அவர்களை மிக உயரத்திற்கு வரலாற்றிலே கொண்டு சென்றது. ஹதரத் அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அம்ர் இப்னு ஹராம் என்பவருடைய மகள் ஹிந்த் என்கிற பெண்ணை திருமணம் செய்தார்கள். அந்த ஹிந்த் என்கிற பெண்மணியும் அல்லாஹுவின் தூதரிடம் பைஅத் பெற்ற பெண்மணிகளில் ஒருவர். இவருடைய தாய் பைஅத் பெற்றது மட்டுமல்ல, ஹைபர் போன்ற போர்க்களங்களிலும் பெண்களுடைய அணியிலே கலந்து போயிருக்கிறார்கள். போர் செய்யவில்லை என்றாலும் போர்க்கள வீரர்களுக்கு உதவும் அறப்பணியில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். 4 ஆண்மக்களை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதிலே முஆத், முஅவ்வித், ஹுலாத் போன்றவர்கள் முக்கியமானவர்கள். ஒரு பெண்மகவு பிறந்தது. அந்த பெண்ணுக்கும் தாயுடைய பெயரே ஹிந்த் என்று வைக்கப்பட்டது. நாம் இதற்கு முன்பே சொல்லி இருக்கிறோம். ஹிந்த் என்கிற பெயர் அரபுகளினுடைய பிரியத்திற்குரிய பெயர். எல்லா வீடுகளிலும் பெரும்பாலும் ஹிந்த் என்று ஒரு பெண்ணாவது இருக்கும். ஹதரத் அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துவக்கத்திலேயே இஸ்லாத்திலே சேர்ந்திருக்க வேண்டும், ஆனால் சேரவில்லை. கால் விந்தி நடப்பதால், கால் நொண்டி நடப்பதால் எந்த குறையும் இவர்கள் மனதிலே நினைக்கவும் இல்லை, ஊர் மக்கள் நினைக்கவும் இல்லை. ஒரு மிகப்பெரிய தலைவராக இவரை பாவித்து வந்தார்கள் அந்த மதீனாவாசிகள். அதிலும் குறிப்பாக இவரின் கொடைத்தன்மையினாலேயே இவர் உலகத்தில், அந்த உள்ளூரில் மிக உயர்வான நிலையிலே இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னால முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிச்சு அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை பற்றி சொல்லி, அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் குர்ஆன் ஓதுறதுக்கு சொல்லி கொடுத்து, குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டி இஸ்லாத்தில் சேர்றவங்களை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பணியை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் காஃபிராக இருந்தவர் போய் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார், மஹாதல்லதி ஜிதுமூனா, என்ன எங்கள்கிட்ட புதுசாக என்னமோ கொண்டு வந்திருக்கிறையே, என்ன இது அப்படின்னார்.
அப்போது முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன் ஷி'த ஜி'னாக ஃபஅஸ்மஅனாகல் குர்ஆன். நீங்கள் விரும்பினா எல்லாத்துட்டையும் கொண்டு வர்றதை நான் உங்கள்கிட்டையும் கொண்டு வர்றேன், குர்ஆனுடைய சில வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. காஃபிராக இருந்த இந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் வாங்க ஓதி காட்டுங்கன்னாங்க. வந்து ஓதி காட்டினாங்க. சூரா யூசுஃபினுடைய முந்திய பகுதி, ஆரம்ப பகுதி, அதை ஓதி காட்டுறாங்க முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அழகிய நடை, அழகிய வரலாறு, அழகிய வசனம், இலக்கியத்தினுடைய உச்சம், இதுவெல்லாம் அந்த சூறாவுக்கான தனிப்பண்புகள். இதையெல்லாம் சொல்லி ஓதி காட்டினதுக்கு அப்புறம் அதை எதையும் மறுக்கலை. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார் அம்ர் இப்னுல் ஜமூஹ், இன்னலனா முஆமரத்தன் ஃபீ கௌமினா. எங்களுடைய கூட்டத்தில் நாங்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிறோம், நாங்கள் தலைவராக இருக்கிறோம், நாங்களே இப்படியெல்லாம் டப்புன்னு விட்டுட்டு இஸ்லாத்தில் சேர முடியாது என்று அப்போதைக்கு பதில் சொல்லிவிட்டார்கள் ஹதரத் அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதில் என்ன விசேஷம்னா, இவருக்கு முன்னாடியே இவங்க மகனுங்க 1-2 பேர் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாங்க. குறிப்பாக முஆதுங்கிறவர் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டார். இஸ்லாத்தில் சேர்ந்த அவருக்கு கூட்டாளியா இவர் பேரும் முஆது, இன்னொரு முஆதான முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்துக்கிட்டார். இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அவங்க அத்தா வணங்கிட்டு இருக்கிற அம்ர் இப்னுல் ஜமூஹ் வணங்கிட்டு இருக்கிற தெய்வத்தில் இருந்து அவரை மீட்டு கொண்டு வந்து இஸ்லாத்தில் சேர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க 2 முஆதும். ஒரு முஆத் இவருடைய மகன், இன்னொரு முஆது ஃபேமஸான சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நைட்டு வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு வந்த உடனே அவர் சிலையை வச்சிருக்கிற ரூமுக்கு போவாங்க. பூஜை அறைன்னு சொல்கிறோமல்ல, அந்த மாதிரி அம்ர் இப்னுல் ஜமூஹுக்கு கடவுளை வைக்கிற ஒரு சிலை இருக்கிற அந்த இடம் இருக்கும். அவர் அங்கே ஒரு சிலையை வச்சுருந்தார். சிலைக்கு முனாஃபுன்னு பேர், அவராக ஏற்பாடு பண்ணது. அந்த முனாஃபுங்கிறத வச்சுருந்தார். இவங்க எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும், மக்கள் எல்லாம் குப்பை கொட்டுற கிணறு, அது தண்ணி கொடுக்குற கிணறு அல்ல, நாத்தம் பிடிச்ச ஒரு குப்பை தொட்டின்னு சொல்லலாம், ரொம்ப மோசமான குப்பை தொட்டி. அதில் கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்க. இவர் காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப கவலைப்படுவார், எங்கே நம்ம கடவுளை காணோம் அப்படின்னு சொல்லி தொலாவுவார். கடைசியில் அங்கே சொல்லுவாங்க குப்பை தொட்டியில் கிடக்குதும்பாங்க. போய் எடுத்துகிட்டு வந்து, ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பேருடைய வரலாறில் வந்திருக்கு, எடுத்துகிட்டு வந்து அதை குளிக்க வச்சு, யாரை, கடவுளை குளிக்க வச்சு, கடவுளை சுத்தப்படுத்தி, கடவுளுக்கு அத்தர்லாம் பூசி கொண்டு வந்து வச்சுருவார். இவங்க திரும்பவும் நைட்டு வந்தவுடனே அதே வேலையை திரும்ப செய்வாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் இவராக போய் அந்த முனாஃபிட்ட பேசினார். யார்கிட்ட? சிலைகிட்ட. என்ன இப்படி உன்னை டெய்லியும் தூக்கி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறானுங்க நாத்தம் பிடிச்ச இடத்துல, அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி உன்னை டெய்லியும் வச்சிட்ருக்கேன், உனக்கே தெரியுது உன்னை நோக்கமாக வச்சு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு, ஒன்றிருந்து எந்த மறுப்புமே இல்லையே, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாள் எடுத்து அதோட கழுத்தில் மாட்டி விட்டார். எதில்? கடவுள் சிலையோட கழுத்தில் மாட்டி விட்டார். இந்தா உனக்கு இப்போ வாள் கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் உன்னை எடுத்து எவன் குப்பையில் போடுறதுக்கு போகிறானோ அவன்கிட்ட நீ தடுத்துக்கோ, உன்னால் முடிஞ்சா அதை செய். இன்கான ஃபீக ஹைருன் தாஃபிஅ அன் நஃப்ஸிக். நீ உண்மையாலுமே உங்ககிட்ட ஏதாவது நன்மை இருக்குன்னு தெரிஞ்சால் உன்னை நீயே காப்பாற்றிக்கணும்னு சொல்லி, இப்போ எதையாவது அது கேட்கவா போகுது? குர்ஆன் சொல்கிற மாதிரி லா தஸ்மா வலா துப்சிர் வலா துக்னி அன்க ஷையா. கேட்க போகிறதில்லை, அது பார்க்க போகிறதும் இல்லை, உனக்கு எந்த பலனையும் தரப்போகிறதில்லை. அப்போ கொண்டு போய் சிலையில் ஒரு வாளையும் மாட்டி விட்டுட்டு ஒன்றை நீயே காப்பாற்றிக்கோன்ட்டு வச்சுட்டார். வச்சுட்டு வெளியே போயிட்டார். அவர் ஒரு வேலையை சொல்லிட்டு போனார். வீட்டை பத்திரமா பார்த்துக்குங்க, குறிப்பாக என்னோடய கடவுள் முனாஃபை பத்திரமா பார்த்துக்குங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அவங்க வீட்டில் உள்ளவங்க முதல்ல வாழை எடுத்து வச்சுட்டாங்க தனியாக, இது எதுக்கு இதோட கழுத்தில் தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் இவருடைய மகன் முஆத் இப்னு அம்ர் இப்னுல் ஜமூஹ், இவங்கெல்லாம் சேர்ந்து அதை எடுத்து கொண்டு போய் அதை விட மோசமான ஒரு கிணத்துல செத்த நாயோட இதை கட்டி
எதை இந்த சிலையை எடுத்து செத்த நாயோட கட்டி அந்த நாயோட தூக்கி போட்டாங்க கிணத்துல. ரொம்ப மோசமாயிருச்சு விஷயம். அவர் ஊர்லேருந்து வந்தார். வந்துட்டு நேராக இப்படியெல்லாம் எடுத்த உடனே வெளியில் கேட்டார், சிலையை வெளியே தூக்கி, ஆமாம் உங்கள்கிட்ட வாள் கொடுத்துட்டு போனே எங்கே அப்படின்னு கேட்டார். எதுக்கும் பதில் இல்லை. வாள் கொடுத்துட்டு போனப்போ அது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லவும் இல்லை. இப்போ வாள் எங்கேன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் தயாராக இல்லை. வாள் எங்கேன்னு கேட்டார், பதில் இல்லை. அழகான ஒரு வார்த்தை சொன்னார். அதை பார்த்து, உன்னையெல்லாம் போய் நான் பெரிய கடவுள்னு நினச்சிட்டு இருந்தேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். ஆட்டை கூட பின்னாடி அடிக்க எவனாவது வந்தான்னா ஆடு தன்னுடைய பித்தட்டை பாதுகாத்து கொள்ளும். ஆடு கூட அடிக்கிறவன்ட்டு தன்னுடைய பித்தட்டை பாதுகாத்துக்கும். ஒரு ஆட்டுக்குட்டிகிட்ட இருக்கிற உணர்வு கூட உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதை புறக்கணிச்சிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பித்தார். கூப்பிட்டு மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டார். எல்லாம் நீங்கள்லாம் இப்போ நான் இருக்கிற மாதிரி உள்ள நம்முடைய பழைய மதத்தில் இல்லையான்னு கேட்டார் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட. அவங்க சொன்னாங்க இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து தன்னுடைய கடவுள் இவ்வளவு இயலாமையில் இருக்கிறத யோசித்த ஒரு கடைசியில் அவரே சொல்லிட்டாரு, அஷ்ஹது பிமா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுவின் மீது இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை நான் ஈமான் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலே சேருகிறார்கள். மதீனாவின் அன்சாரிகளிலே இவர் கடைசியாக இஸ்லாத்திலே சேர்ந்தவர் என்றொரு குறிப்பு இருக்கிறது. ஹைர் அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திலே சேருகிறார். தன்னுடைய பழைய நல்ல பண்புகளோடு சேருகிறார். அவரின் வீரம், அவரின் கொடைத்தன்மை, அவரின் ஆற்றல், அவரின் பழக்க வழக்கம், அஹ்லாக் என்கிற நற்குணம் இத்தனையும் தாண்டி அவர் கால் ஊனமானவர், ஒரு மாற்றுத்திறனாளி. இவரை பற்றி நிறைய சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பனூ சலமாவுக்கு தலைவர்னு அறிவிச்சாங்க. இமாம் புகாரி கிதாப் அல்லாமல் அவங்க எழுதின இன்னொரு நூல் இருக்கு இல்லையா, அல் அதபுல் முஃப்ரது. அதபுல் முஃப்ரதில் இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. என்ன ஹதீஸு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இந்த கூட்டத்தை உங்கள்கிட்ட, அதாவது அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டத்தில் கேட்டாங்க, மன் சய்யிதுக்கும் யா பனி சலமா, பனு சலமாவே உங்கள் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, கொல்னா ஜத்திபுனு கைஸ் அலா அண்ணா நபுகிலு, ஜத்திபுனு கைஸ் தான் எங்களுக்கு தலைவர், என்ன அவர் கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயு தாயின் அதுவா மினல் புகுலி, வியாதிகள்லையே கஞ்சத்தனத்தை விட பெரிய வியாதி வேற என்ன இருக்க முடியும், அவரை போய் தலைவருங்கிறீங்க. பல் சய்யிதுக்கும் அம்ர் இப்னுல் ஜமூஹ், இதோ இவர் அம்ர் இப்னுல் ஜமூஹ் தான் உங்களுக்கு தலைவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் வாழ்த்து பெற்றவர்கள் அம்ர் இப்னுல் ஜமூஹ். இங்கே ரெண்டு செய்தி தெரியுது. கஞ்சத்தனம்ங்கிறது மிக மோசமான வியாதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் அதை ஒரு கேரக்டராக ஒரு குணமாக பண்பாகவெல்லாம் சொல்லலை. ஐயு தாயின் அதுவாங்கிறாங்க. மிக மோசமான ஒரு வியாதி அது கஞ்சத்தனம்ங்கிறது. ரெண்டாவது, இஸ்லாத்தில் சேர்ந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பெருமானாரிடத்தில் இருந்த மரியாதை, வேற ஒரு தலைவர் பெயரை சொல்லுகிற போது இனிமேல் அவர் தலைவர் இல்லை இவர் தான் தலைவர் என்கிற நிலைக்கு இவர்களை உயர்த்துகிறார்கள் என்றால் என்ன பொருள் தெரியுமா? தலைமை பண்புகள் எல்லாம் இவருக்கு மிக தோதுவான முறையிலே அமைந்திருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை தலைவர் என்று குறிப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வோடு இந்த சஹாபிக்கு இருந்த நெருக்கமான தொடர்புகள், வார்த்தைகள், இதை பார்க்க வேண்டும். ஏன்னா சஹாபாக்களில் சரீர சுகத்தோடு நல்ல ஆற்றல் பெற்ற சஹாபிகளை எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தும் கூட இந்த மார்க்கத்திற்கு சேவையாற்றணும்னு இவர் எவ்வளவு பிராயசித்தம் எடுத்துக்கொள்ளுகிறார் என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. பத்ரு போர்க்களத்திற்காக மதீனா தயாராகி கொண்டிருக்கிறது. போர் பரணி பாடுகிற அந்த நேரத்தில் கால் ஊனமான இந்த சஹாபியும் கிளம்பினார். அவர்களுடைய மக்கள்லாம் தடுத்துட்டாங்க, நீங்கள் வரக்கூடாது, உங்களுக்கு கால் ஊனம்,
அதனால் முடியவே முடியாதுன்னு தடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஆமான்ட்டு தடுத்துட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போது உஹது போர்க்களம் வருகிறது. உஹது போர்க்களம் அடுத்து ஒரே வருஷத்தில் ஹிஜ்ரி 3. உஹது போர்க்களம் வந்த உடனே இவருடைய மக்கள்லாம் உஹதுக்கும் வரவிடாமல் தடுக்க பார்த்தாங்க. இதே இது தான் சொன்னாங்க, நீ கால் ஊனமானவர் வர வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்போது இவர் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட போயிட்டார். போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நான் போருக்கு வர்றேன்னார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உன்னுடைய பசங்கள்லாம் வர்றாங்கல்ல, நீங்கள் வயசானவர், கால் வேறு இப்படி இருக்குது, வீட்டில் இருந்துக்கலாமல்ல. இவர் திரும்ப கேட்டார், என் பசங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க, ஆனால் நான் இங்கே உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்கணுமா அப்படின்னு கேட்டார். இவங்களுடைய மனைவி ஹிந்து அவங்க சொல்கிறாங்க, கன்னி அந்துரு இலைஹி, போர்க்களத்திற்கு நாயகம் அனுமதி கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னவுடன் நான் அவரை பார்க்கிறேன். அவர் துள்ளி குதித்து கொண்டு வருகிறார். உருக்கு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டார். கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுவிடத்தில் துவா செய்கிறார். என்ன தெரியுமா துவா? அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதா, யா அல்லாஹ் நான் ஷஹீதாக மரணிக்க வேண்டும், எனக்கு அதை ரிசுக்காக கொடு. அல்லாஹும்ம லா தருத்தனி இலா அஹ்லி ஹாயிபன் வ ஹிஸ்யன், தயவு செய்து கேவலப்படுகிற முறையில் என்னை திருப்பி என் வீட்டுக்கு மட்டும் கொண்டு வந்துடாத என்று துவா செய்கிறார்கள். போர்க்களத்திற்கு போகிற போது ஜெயிக்க வேண்டும்னு எல்லாத்துக்கும் இருக்கும். ஏதாவது போரில் வெற்றி பொருட்கள் கிடைத்தால் நமக்கு கிடைக்குமே என்கிற ஆசை கூட இருக்கும். ஆனால் எப்படியும் ஷஹீதாகிவிட வேண்டும் என்கிற அந்த செத்து போவதில், இறந்து போவதிலே, ஷஹீதாகி போவதிலே பேரவா சஹாபாக்களுக்கு மட்டும்தான் இருந்தது. யாரெல்லாம் என்னை கேவலப்படுற மாதிரி வீட்டுக்கு மட்டும் கொண்டு வந்துடாதுன்னு துவா செஞ்சார். இந்த துவா செய்யும் போது பக்கத்தில் மனைவி இருக்கிறார்கள். அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அந்த மனைவியும் கணவர் இப்படி துவா செய்வதை வீரமாக கருதிய மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட வந்தார். சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மக்கள்லாம் என்னை தடுக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் தயவு செய்து என்னை இந்த போரில் மட்டும் தடுத்துறாதீங்க. நான் என்னுடைய இந்த நொண்டிக்காலோடு நான் சுவனம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த ஊனமுற்ற காலை எப்படி வருது வார்த்தை, தேய்த்து கொண்டே நான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அம்மா அன்த ஃபகத் அத்ரக்கல்லாஹ், என்பா அல்லாவே உனக்கு உதுரு தக்க காரணம் சொல்லி உங்களை வரவேணான்னு சொல்லிட்டானே, உங்கள் மீது வலா ஜிஹாது அலைக்க, உங்கள் மீது ஜிஹாது கடமையே இல்லையே. அவர் சொன்னார், நான் திரும்பி போக மாட்டேன், நான் போருக்குன்னு வந்துட்டேன், போக மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, லா அலைக்கும் மன் தம்னஉஹு, நீங்கள் இனிமேல் அவரை தடுக்க முடியாது, விட்டுருங்க. லஅல்லல்லாஹ யர்ஸுகுஹு ஷஹாதா, அநேகமாக அல்லாஹ் ஷஹீதாகிற வாய்ப்பு அவருக்கு கொடுத்தாலும் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநேகமானு சொன்னாவே அது கன்ஃபார்ம்னு அர்த்தம். நாமெல்லாம் சில அனுமானங்களை சொன்னால் நடப்பதற்கு பாதியும் நடக்காமல் போவதற்கு பாதியும் வாய்ப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கலாம் என்று சொன்னால் கண்டிப்பாக நடக்கும் என்று அர்த்தம். போர் தொடங்கின கொஞ்ச நேரத்தில் ஃபஸ்ட்டு ரோல்லையே இவங்களும் இவங்களுடைய மகன் ஹல்லாதுன்னு சொல்லுவாங்க, ஹுலாது 2 பேரும் ஃபஸ்ட்டு ஷஹீதுகள் இவங்க 2 பேரும். கடைசியில் போரெல்லாம் முடிஞ்சது. அவர் சொன்னபடியே ஷஹீதாகணுன்ட்டு தன்னுடைய ஊனமான காலோடு இழுத்து கொண்டு வந்து நிறைய பேத்தை வெட்டி சாய்த்து விட்டு இவர் ஷஹீதாகி விட்டார். உஹதிலே இறந்து போன 70 ஷுஹதாக்களின் உடம்பு இருக்கிறது. இவர்களுடைய உடலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரோடு நெருங்கி இருந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம் அவரையும் 2 பேர்த்தையும் ஒரு கபூரில் அடக்குங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த உலகத்தில் இவர்கள் 2 பேரும் தூய்மையான தோழமையிலே இருந்தார்கள். அதாவது அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் மகன் தான் அந்த அப்துல்லாங்கிறவர். இன்னும் சொல்ல போனால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார். நாம் முன்னாடியே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றிலே நாம் இதை பார்த்திருக்கிறோம். இந்த அப்துல்லாவையும் இப்போ கால் ஊனமாக இறந்து போன அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேர்த்தையும் ஒன்றாக ஒரு கபரிலே பெருமானார் உத்தரவின் பேரில் அடக்கம் செய்யப்படுகிறது. நீங்கள் கவனிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் கீழே விழுந்திருக்கிற
அந்த ஜனாசாவை கடக்கிற போது சொன்னார்கள், ஃபஇன்னி அராக தம்ஷி பிரிஜ்லிக ஹாதிஹி ஸஹீஹத்தன் ஃபில் ஜன்னா. ஊனமாக இந்த காலோடு இருந்த அம்ர் இப்னுல் ஜமூஹ் காலு சரியாகி சொர்க்கத்திலே நடப்பதை நான் பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொதுவாக ஊனம்ங்கிறதோ, கண் தெரியாதுங்கிறதோ, காது கேட்காதுங்கிறதோ, கைகால் குறைபாடோ இதெல்லாம் துனியாவில் தான். சொர்க்கத்திற்கு போகிற போது குறைபாடுகள் நீங்கி உள்ளே நுழைவார்கள். அப்போ அம்ர் இப்னுல் ஜமூஹ் இப்படி போகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜனாசா கிடக்குது, அவங்க மனைவி ஹிந்து வர்றாங்க. அதாவது 4 பசங்களையும் திரும்பி வராத அளவுக்கு ஷஹீதாயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்ச பெண் அது. நீங்கள் திரும்பி வருவது தான் எனக்கு அவமானமே தவிர ஷஹீதாகுவது எனக்கு பெருமிதம் என்று சொன்ன ஒரு பாக்கியத்திற்குரிய பெண் தங்களுடைய கணவரின் சடலத்தை, அவர் இரத்த வெள்ளத்திலே இறந்து போயிருக்கிற கணவரின் சடலத்தை எடுத்து ஒட்டகத்திலே ஏற்றுகிறார்கள். ஏற்றி கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்ய சொன்ன அந்த இடம் வரை சுமந்து சென்று தங்களுடைய கணவனின் ஜனாசாவை அவர்கள் இறக்கி வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி ஒரு கபரிலே அடக்கப்படுகிறது. இந்த ஜனாசா பாடியை அவங்க மனைவி தூக்கிட்டு போனாங்க இப்படிங்கிற விவரமெல்லாம் அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கள் இஸ்திஆபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். பிற நூட்களில் இந்த குறிப்புகள் இல்லை, மேற்சொன்ன விவரங்களெல்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் பிரகாரம் ஒரே ஒரு கபரிலே அடக்கப்படுகிறார்கள். இந்த கபரை குறித்து இன்னொரு செய்தி உண்டு, நான் அடுத்து சொல்லுகிறேன். அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து நாயகம் பேசிய சில வார்த்தைகள் உண்டு. இவரின் மேன்மையை, மாண்பை, மகத்துவத்தை, அவரின் மகோன்னதத்தை நமக்கு சொல்லித்தரும். என்ன தெரியுமா? சஹாபாக்களில் சொன்னாங்க, உங்களில் சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை செய்வேன்னு அவங்க சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அல்லாவே அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவான். லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரஹு. இவங்க சத்தியம் பண்ணுவாங்க, நிறைவேற்றுறது யார்? இவங்க இல்லை, அல்லாஹ் நிறைவேற்றுவான். அந்த லிஸ்ட்டில் உள்ளவர் தான் அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். அப்போ இவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன தெரியுமா? துனியாவில் இவர் சத்தியம் செய்வார், அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான காரணிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அம்ர் இப்னுல் ஜமூஹ் சாதாரணமானவர் அல்ல, ஏராளமான நற்குணங்களுக்கு சொந்தக்காரர். கொடைனா அவ்வளவு கொடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை வலிமா தரணும். ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணுறப்போவெல்லாம் விருந்து வலிமா இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். யார்? அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய நேரங்களில் அவங்க எத்தனை வலிமா எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் செய்கிறப்ப அம்ர் இப்னுல் ஜமூஹ் கொடுத்த விருந்துகளை எல்லாம் நிறைய பட்டியலிட்டிருக்காங்க. அபூ நுஐம் அவர்கள் தங்களுடைய மாரிஃபத்து ஸஹாபா நூலில், பிரபலமான அல்லாமா பைஹகி அவர்கள் தங்களுடைய ஷுஅபுல் ஈமானில் இதிலெல்லாம் அந்த டீட்டெயில் எல்லாம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தால் உடனே இவர்கள் விருந்து ஏற்பாடு செய்வார்கள். எவ்வளவு பெரிய அல்லாவுக்கும் நெருக்கமான, ரசூலுக்கும் நெருக்கமான சஹாபியாக இருக்கணும். இவங்களை உஹதில் அடக்குனாங்க இல்லையா, ஒரே கபரில் இவங்களையும் இவங்களுடைய சகோதரர் மகன்னு சொல்லலாம், மச்சினன்னு சொல்லலாம், ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை, இந்த 2 பேர்த்தையும் ஒன்றா தானே அடக்குனாங்க. கரெக்டாக கபூரில் 2 பேர்த்த ஒன்றா அடக்கினா சுமார் 40 வருஷங்கள் கழித்து வெள்ளம் வந்துருச்சு. உஹது போருடைய சுகதாக்களை அடங்கிய இடத்துல வெள்ளம் வந்துருச்சு. நீங்கள் நல்லா கவனிக்கணும், சுகதாக்கள் என்பவர்கள் இறந்து போனவர்கள் அல்ல, இறந்தும் அவர்கள் இருப்பவர்கள். அப்போ வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் அந்த மண்ணறையை அரிச்சுக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா பாடியெல்லாம் மேலே வந்துடும். எனவே இந்த கபரை மாத்துறதுன்னு முடிவு பண்ணி, அநேகமாக முஆவியா ரலியல்லாஹுடைய காலம் எடுத்தாச்சு. இந்த ஜனாசாவை 2ஐயும் எடுக்கிறதுக்காக வேண்டி வேறு இடத்துல அடக்கம் பண்ணுறதுக்காக வேண்டி துறக்கிறாங்க. 2 பேரும் அன்னைக்கு காலையில் மௌத்தான மாதிரி இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். 2 பேரும் இரத்த வெள்ளத்தில் அவர்களுடைய ஆடைகளின் இரத்தங்களோடு, அவர்களின் போர் புழுதிகளோடு அவர்கள் அன்றைக்கு காலையிலே அடக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறார்கள்.
கபருடைய வாழ்க்கையை நம்பாத நிறைய பேருக்கு இது போன்ற வரலாறுகள் தான் மிகப்பெரிய பாடம். ஒன்றுமே ஆகலை. இதில் என்னென்னா, இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் காயம் பட்டிருக்குது, அம்பு காயம். அந்த அம்பு காயத்தோட இடத்துல கையை வச்சிருக்கிறார். இப்படி கையை வச்சிருக்கார். ஜனாசா மவுத்தில் அந்த காயம் உள்ள இடத்துல குழி புண்ணு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல கையை வச்சிருக்கார். இந்த எடுத்து அடக்கம் பண்ணுறவங்க அந்த கையை லேசாக நகுத்திட்டாங்க. வியப்பு என்ன தெரியுமா? அங்கிருந்து ரத்தம் வருது. நல்லா கவனிக்கணும். இவர்கள் அடக்கப்பட்டதற்கும் இன்றைக்கு தோண்டப்படுவதற்கும் இடையில் 46 வருஷம். 4 நாள் அல்ல, 4 வாரமோ மாசமோ 4 வருஷமெல்லாம் இல்லை, 46 வருஷத்திற்கு பின்னாலே தோண்டப்பட்டிருக்கிற குழியில் ஒரு புண்ணுடைய இடத்தை மறைத்த வண்ணம் ஜனாசா கையை வைத்திருக்க, அந்த ஜனாசாவிலே இருந்து கையை எடுத்து விட்டார்கள் தெரியாமல். ஆனால் இரத்தம் வழிந்தது. மீண்டும் அந்த கையை எடுத்து மறு அடக்கம் செய்பவர்கள் அதே இடத்தில் வைத்து விட்டார்கள். இரத்தம் பழையபடி நின்று விட்டது. மிகவும் அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான செய்திகளை மட்டும் பதிவு செய்கிற அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சேரு அலாமுன் நுபலாவிலே இந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். நிறைய கிதாபுகளில் வருது, முழு டீட்டெயிலாக அந்த கிதாபில் இருக்குது. நமக்கு இந்த நேரத்தில் அந்த ஆயத்து தான் நினைவுக்கு வருகிறது. வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மௌத்துகள் என்று சொல்லாதீர்கள். குரானில் உள்ள ஆயத்து. மௌத்துகள்னு சொல்லக்கூடாதான். அதற்கு நேரடி நிதர்சன சாட்சி 46 வருடங்களுக்கு பின்னாலே தோண்டப்பட்ட குழியிலே இருந்து மதியம் தோண்டப்படுகிறது என்றால், அன்றைக்கு காலையிலே மரணித்ததைப் போல பூ போல அந்த உடலிலே அவர்கள் இருக்கிறார்கள். குரானில் ஒரு இடத்துல அல்லாஹ் மவுத்துகள் இவங்களை சொல்லாதீங்கன்னு சொல்கிறான். இன்னொரு இடத்துல வலா தஹ்சபன்னல்லதீன குத்திலு, நினைக்க கூட செய்யாதீங்க அப்படிங்கிறான். இவங்களை மவுத்துகள்னு நினைக்காதீங்க. பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்களுடைய ரப்பிடமிருந்து ரிசுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அல்லாஹ் புகழாரம் சூட்டுகிற இந்த ஷஹீதுகளின் வரிசையில் ஒரு மிகப்பெரிய ஷஹீதாக, ஒரு மிகப்பெரிய போராளியாக, ஒரு மிகப்பெரிய கொடையாளியாக, ஒரு மிகப்பெரிய நற்குணம் உள்ளவராக, இத்தனைக்கும் மேலாய் மாற்றுத்திறனாளியாக வாழ்ந்த அம்ர் இப்னுல் ஜமூஹுடைய வரலாறு உண்மையாகவே நம்போன்ற எல்லா விதமான உறுப்புகள் சலாமத்தாக இருந்தும் கூட ஒரு இருண்ட இருட்டில் ஒரு அதிகாலை நேரத்தில் ஒரு ஃபஜ்ரு தொழுகைக்கு வர முடியாமல், ஒரு 2 ரக்காத்தை தொழ முடியாமல் இருக்கிற நாமெல்லாம் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தும் கூட மார்க்கத்திற்கு இவர்கள் ஆற்றிய மகத்தான பணிகளை எண்ணி எண்ணி சிலிர்ப்படைய வேண்டியது இருக்கிறது, சிலாகிக்க வேண்டியது இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அம்ர் இப்னுல் ஜமூஹ் என்கிற மாண்புயர்ந்த இந்த மாற்றுத்திறனாளிக்கு இறைவன் எல்லா விதமான குறைகள் இல்லாத ஒரு உயர் சுவனத்தை அன்பளிப்பாக தந்து அன்னலாரோடு வீற்றிருக்கும் நட்பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. இது போன்ற வரலாறுகளை கேள்விப்படுகிற போதும், வாசிக்கிற போதும், கேட்கிற போதும் அவர்களுக்கெல்லாம் இருந்த ஈமானிய உரமும் இஸ்லாமிய பற்றில் கொஞ்சத்தையேனும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கும் இன்றைக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.